அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம வந்து சைன், காஸ், டேன் அதுல வந்து 6 அண்ணன் தம்பிகளுக்கும் சில மதிப்புகள்லாம் கண்டுபிடிச்சோம். அஃப்ரீன் படிச்சீங்களா? அதோட வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு கேட்டா சொல்லுவீங்களா? ஓகே. மேம் சொல்லுப்பா. மேம் நீங்க நேத்து வேல்யூஸ் எடுத்தீங்களா மேம்? ஆமா, நேத்து வேல்யூஸ் எடுத்துட்டு நேத்து நான் வரல மேம். இப்போ நீங்க ரீகேப் மட்டும் பண்ண முடியுமா மேம்? அது ரீகேப் பண்றதுக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கு. அதுக்கு வந்து சரி ஓகே மேம். அது வந்து இன்னொரு இதுல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே மேம். நீங்க ஹாய் சொல்லுங்க, நான் காட்டுறேன். ஓகே, இப்ப பாருங்க. நம்ம வந்து சம்ம வந்து கன்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து என்ன செய்யணும், குவாட்ரண்ட்ல வந்து இருக்கிறத வந்து நம்ம ஓகே கொண்டு போவோம். சரியா? சரி. குவாட்ரண்ட் குவாட்ரண்ட் எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு தெரியுமா? 4. எத்தனை குவாட்ரண்ட் இருக்கு? 4. 4. 1 2 3 4 4 குவாட்ரண்ட் இருக்கு. இந்த குவாட்ரண்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்ல, நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பாயிண்ட் குறிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும். குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. சரியா? இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டா அந்த சைனு, காசு, டேனு, மேம் உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆகுது மேம். எஸ் மேம், ரொம்ப பிரேக் ஆகுது. இந்த வரேன். இப்ப கொஞ்சம் கேக்குதா? மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப மேம் இப்ப கேக்குதா? மேம் கேக்குதா? மேம் கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? எஸ் மேம். இப்ப தெரியுதா? எஸ் மேம். மேம் சரிப்பா, ரொம்ப நேரம் ஆச்சு, சாரி. பாப்பேன். இப்ப இந்த 1வது குவாட்ரண்ட், 2வது குவாட்ரண்ட், 3வது குவாட்ரண்ட், 4வது குவாட்ரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். இந்த பக்கம் இங்கேயும் பிளஸ்ஸா இருக்கும். இது பேரு எக்ஸ் ஆக்சிஸ். இது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ். இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். எக்ஸ்ல ஃபுல்லா என்ன இருக்கும்? பாசிட்டிவ். எக்ஸ் டேஷ் இருக்கு பாத்தீங்களா? இங்க வந்து மைனஸா இருக்கும் நம்பர்ஸ். ஒய் டேஷ் இருக்குல்ல, அங்க மைனஸா இருக்கும். சரியா? நம்ம போய் பார்ப்போமா? செஞ்சு பார்ப்போமா? பாருங்க, இங்க வந்து யார் இருப்பா? 0. இங்க யார் இருப்பா? 0. இது வந்து ஆரிஜின் சொல்லுவாங்க. ஆரிஜின் அப்படின்னா ஆதி புள்ளி அப்படின்னு அர்த்தம். ஆரிஜின். சரி, இங்க என்ன தெரியுமா இருக்கும்? 1. சொல்லுப்பா, அதே மாதிரி சொல்லிக்கிட்டே வா. 2 1 3 4 4 5 4 6 7 7 வரைக்கும் போகும்பா. இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். சரி, இந்த பக்கம் சொல்லுங்க. y -1 -1 -2 -3 -4 -5 இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும். இருக்கட்டும், மேல பாருங்க. 1 2
3 4 இப்படி போகும். இங்க என்ன தெரியுமா இருக்கும்? -1 -2 -3 -4 அப்படி போகும். அங்கெல்லாம் இன்ஃபினிட்டி போகாது. இந்த y ஆக்சிஸ் பக்கம் x ஆக்சிஸ் பக்கம் இன்ஃபினிட்டி போற மாதிரி வச்சுக்கணும். சரியா? பாத்துக்கலாம். 4 வரைக்கும் இல்ல, நிறைய போகும். ஆனா இன்ஃபினிட்டி போகலாம். போகலாம், அங்கேயும் இன்ஃபினிட்டி போகலாம், மைனஸ் இன்ஃபினிட்டிலாம் போகலாம். நோ இஷ்யூ. பெரிய நம்பர்ஸ் வரும்போது அதை சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பாயிண்ட் இந்த குவாட்ரண்ட்ல தான் இருக்குதுன்னு கரெக்டா சொல்லணும். இப்ப நீங்க இந்த குவாட்ரண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல யார் பிளஸ், யார் பிளஸ்? எக்ஸும் பிளஸ் ஒய்யும் பிளஸ். கரெக்டா சொல்லணும். பிளஸ் பிளஸ் எக்ஸும் பிளஸ் ஒய்யும் பிளஸ். நம்ம இப்ப பாயிண்ட் எல்லாம் நம்ம குறிக்க போறோம், அப்ப நல்லா தெரிஞ்சிரும். சரி, இங்க யார் பிளஸ்? ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ். இதுல என்ன சொல்றேன்னா, இது வந்து கோஆர்டினேட்னு பேரு. P of x, y அப்படின்றது பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா வர்றப்ப அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னவோ எக்ஸ் குவாட்ரண்ட்டை எழுதணும். ஒய் இருக்கிற இடத்துல என்ன எழுதணும்? ஒய் குவாட்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ எழுதணும். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நம்ம அதை போய் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம படிக்கிறது குவாட்ரண்ட்ல எந்த பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றோம்ன்றது பாத்துக்கிட்டு இருக்கோம். நேத்து வந்து தேர்ட்ல y ஆக்சிஸும் நெகட்டிவ், அப்புறம் x ஆக்சிஸும் நெகட்டிவ் மேம். ஆமா, கரெக்ட். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இங்க y ஆக்சிஸ் நெகட்டிவ், x ஆக்சிஸ் பாசிட்டிவ். ஆமா, இது பிளஸ் மைனஸ். இத வந்து பார்த்து புரிஞ்சு வரணும். ஆஃப்ரீனுக்கு புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? எஸ் மேம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா புரியும். அத நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப நாங்க கவனிங்களேன், நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் பிளஸ் ஒய் இருக்கு, இங்க பிளஸ் எக்ஸ் இருக்கு. இந்த ஷேப்ல இருக்கிறது என்னவோ அது இங்க எழுதுறோம். பிளஸ் பிளஸ். இங்க ஒய் என்ன? பிளஸ், அதனால பிளஸ்ல எழுதுறோம். இங்க எக்ஸ் டாஷ்னு போட்டா என்ன சொன்னேன்? மைனஸ்னு சொன்னேன். இப்ப கொஞ்சம் புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். மேம் 1 மினிட் திருப்பி சொல்லிட்டாங்க மேம். இந்த இடத்துல என்ன இருக்கு? பிளஸ் ஒய் இருக்கா? எஸ் மேம். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டாஷ் இருக்கா? எங்க? இங்க இடது பக்கம். இப்ப இந்த இடத்தை பாக்குறோம். இப்ப இந்த இடத்தை பாக்குறோம். படம் வரையிறது தெரியுதா? எஸ் மேம். அப்ப எக்ஸ் கிட்ட என்ன இருக்கு? டேஷ் இருக்கு, அதனால மைனஸ். ஒய்ல டேஷ் இல்ல, அதனால பிளஸ். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இத பாருங்க, இதுல எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். இந்த இடத்தை பாக்குறோம். எங்க நான் படம் வரையிறது பாரு. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் டேஷ். எக்ஸ் டேஷ் இருக்கு மேம். இங்க என்ன இருக்கு? ஒய் டேஷ் இருக்கு. அதனால ரெண்டுக்குமே என்ன வரும்? அப்ப மைனஸ். புரியுதா? எஸ் மேம். சரி, இந்த பக்கம் என்ன வருது சொல்லு? எக்ஸ் என்ன? மேம் எக்ஸ் பிளஸ் மேம். பிளஸ் பாசிட்டிவ். ஒய் என்ன? மேம் ஒய் டேஷ் மைனஸ் நெகட்டிவ். அவ்வளவுதான். சூப்பர்ல. செம்ம. புரிஞ்சுச்சா அப்ப நல்லா? எஸ் மேம். இப்ப நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நீங்க அத கரெக்டா எந்த குவாட்ரண்ட்டுக்கு உள்ள பாயிண்ட்ஸ் சொல்லணும், சரியா சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். சொல்லுப்பா. பிளஸ் பிளஸ் எதுக்கு? மேம் எக்ஸ் டேஷ்க்கும் ஒய்க்கும். ஃபர்ஸ்ட் மேம் மைனஸ் பிளஸ்.
இது ஃபர்ஸ்ட்க்கு வந்து பிளஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு பிளஸ் பிளஸ், செகண்ட் குவாட்ரண்ட்க்கு வந்து மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்புறம் மேம் தேர்ட் குவாட்ரண்ட்க்கு மைனஸ் மைனஸ். ஃபோர்த்துக்கு ஃபோர்த்துக்கு வந்து பிளஸ் மேம் ஃபோர்த் வந்து பிளஸ் மைனஸ். இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்றத கரெக்டா அந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது. நமக்கு முதல்ல குவாட்ரண்ட்னா என்னன்னு தெரியணும், நமக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரியணும், மைனஸ் பிளஸ்னா என்னன்னு தெரியணும். எவ்ரி திங் தெரிஞ்சாதான். நம்ம நம்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம், நிறைய படிச்சிருக்கோம். இப்ப நேத்து பார்த்தோம்னா சைனு, காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட் அவங்கள பத்தி பேசியிருக்கோம். இப்ப அவங்களுக்காகவே இந்த இந்த குவாட்ரண்ட்டை பத்தி நான் சொல்லணும்னு தான் வந்தேன். நீங்க இப்ப வந்து இன்னும் அது வந்து உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. இப்ப நம்ம என்னன்னு பார்க்கணும், சரியா? இப்ப இந்த குவாட்ரண்ட்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம 2, -3 இது எங்க இருக்கும்? மேம் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல. ஆமா, 4ல இருக்கும். இப்ப படம் வரைஞ்சு நாம அந்த பாயிண்ட காட்டணும். காட்டுவோமா? இங்க பாருங்க. நம்ம இந்த இடமும் தான் சொல்லி இருக்கோம். புரிஞ்சுச்சா? இப்ப இங்க போடுங்க. இங்க என்ன இருக்கும்? 0, இங்க 1, 2, 2 4, 4 5 5 6 7 பாருங்க. -1, -2 -3, -3 -4, -5 இது வரைக்கும் எழுதிக்குவோம். இப்ப எக்ஸ்ல என்ன இருக்கு? 2. ஒய்ல என்ன இருக்கு? -3 இந்த இடம் தான்ப்பா அந்த இடம். நீ கிராஃப் ஷீட் வச்சு பார்த்தேன்னா புரியும். ஏன் நான் போடுறது புரியுதாப்பா? எஸ் மேம் ஏதாவது தெரியலன்னா கேட்டுருங்கப்பா. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அது எங்கனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்கப்பா. எங்கப்பா இருக்கு? மேம் y ஆக்சிஸ்ல 4 மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு மேம். அதான் எந்த ஆக்சிஸ்ல 4 கரெக்டா சொல்லுங்களேன். மேம் y ஆக்சிஸ்ல 4 x ஆக்சிஸ்ல 3. ஆனா ஃபார்முலா என்ன சொன்னேன்? p ஆஃப் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. மேம் p of x, y. அப்ப y ஆக்சிஸ்ல என்ன, x ஆக்சிஸ்ல என்ன? மேம் x ல 4, x மேம் y ல 3. xல 4 பாஸ், yல 3. x ல 4 y ல 3 மேம். xல 4 yல 3. இந்த இடம் பா. ஓகே மேம். புரிஞ்சுச்சாப்பா? எஸ் மேம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்படிதான்ப்பா பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணணும். இந்த பாயிண்ட பிளாட் பண்ணதோட எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆங்கிள் இருக்குன்னு சொல்றேன்ப்பா, அது கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது நல்லா புரிஞ்சுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லிடுவீங்கல்ல சரியா? எஸ் மேம். ரெண்டுமே மைனஸ்னா என்ன குவாட்ரண்ட்ல இருக்கும்? மேம் தேர்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே பிளஸ்னா மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் ஆக்சிஸ் பிளஸ்னா எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? x ஆக்சிஸ் பிளஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட் மேம். கரெக்ட். செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் ஆக்சிஸ் பிளஸ்னா எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு சொல்லணும். மேம் செகண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன சிம்பல் கொடுத்தோம்? மைனஸ் பிளஸ். அப்புறம் எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிளஸ் இருக்குன்னு அங்க சொல்றீங்க? மேம் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மேம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஒண்ணும் இல்ல, நம்ம இப்பதானே படிக்கிறோம். இது ஏற்கனவே உண்டா ஸ்கூல்ல? மேம் இல்ல மேம். இல்ல, அதனாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ். நீ பண்ண சூப்பரா செஞ்சிரும். ஏன்னா எஸ் மேம். ஓகே, சூப்பர். இதுவே ஃபர்ஸ்ட் டைமுக்கே இப்ப நல்லா சூப்பரா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆங்கிள்லாம் எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டு நாளைக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்குல்ல, அந்த 3 நாளுக்குள்ள ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம்னு ஒரு கான்செப்ட் சொல்லி தருவோம். அது சூப்பரா இருக்கும். அப்படியே பார்க்க ஆசையா இருக்கும். அது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட்.
நம்ம 100 டேஸ்க்கு 100 கான்செப்ட் சொல்லியிருக்கோம். அதனால கொஞ்சம் ஓரளவுக்காவது கவர் பண்ணணும்ல, அதுக்காக தான். இப்ப பாருங்க, மேம் டே 16ல சொல்லி தந்தீங்க மேம், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சென்டம்னு. ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் என்னது சொல்லுங்க. மேம் டே 16ல சொல்லி தந்தீங்க. கரெக்ட். மேம் சிக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சென்டம் இது 2 சொல்லி தந்தீங்க மேம். ஆமா, அதுக்கு வந்து இன்னும் வந்து விரிவா சொல்லி தரல. இன்னும் நானு சிக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும், ஈவன் ஃபங்க்ஷன் காசு, ஆட் ஃபங்க்ஷன் தான் சொன்னோம்ல. மேம் ஆல் ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம் இன்னும் சொல்லி தரல மேம். நான் இன்னும் சொல்லி தரல. அததான் இப்ப இன்னும் எலாபரேட்டா சொல்லலாம்னு இருக்கேன். நிறைய ஃபங்க்ஷன் இருக்குப்பா. குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இப்படி நிறைய இருக்கிறதோட இப்ப நம்ம அதோட சேர்த்து ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம். நேத்து பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்துச்சு. இப்ப நம்ம அந்த இதுல நம்ம பார்க்கலாம், நம்ம குவாட்ரண்ட் எப்படி பிரிக்கிறோம் ஆங்கிள்னு சொல்லிட்டு. ஆங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து எத்தனை ஆங்கிள் இருக்குன்னு முதல்ல சொல்றேன். ஆங்கிள்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. 2 லைன், 2 லைன் மீட் ஆகிற இடம் தான் மேம் ஆங்கிள். ஆமா, 2 ரே வந்து மீட் ஆகும், அதுதான் ஆங்கிள். அது இது வந்து செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ்ல செகண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய இருக்கும். பாயிண்ட்னா என்ன? அக்யூட் ஆங்கிள் மேம். அக்யூட் ஆங்கிள். இது இப்ப நாம அக்யூட் ஆங்கிள், அப்டியூட் ஆங்கிள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். ரைட் ஆங்கிள் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள், கம்ப்ளீட் ஆங்கிள், ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம். சரியா? ரைட் ஆங்கிள் ஒண்ணு பார்த்திருக்கோம். ஆமா, சரி. இப்ப வாங்க. எஸ் மேம், எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. இப்ப நம்ம குவாட்ரண்ட் போலாம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. இப்ப நம்ம குவாட்ரண்ட்ல போயிட்டோம். இந்த ஆங்கிள் பேஸ்ல எப்படி குவாட்ரண்ட் நம்ம சொல்றோம். குவாட்ரண்ட் இது எத்தனாவது குவாட்ரண்ட்? மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது செகண்ட் குவாட்ரண்ட். இது தேர்ட் குவாட்ரண்ட். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சரி, இந்த டிகிரி என்ன டிகிரி? இந்த டிகிரி என்ன டிகிரி? 90 டிகிரி. யா, சூப்பர், 90 டிகிரி. இங்க ஒரு எக்ஸ் வரும்போது இது எவ்வளவு தெரியுமா மொத்தமா வர்றப்ப? இந்த இடம் என்ன தெரியுமா? 90 மைனஸ் தீட்டா. இது பேர் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, தீட்டா. சொல்லணும், சரியா சொல்லணும். சரி, இது எத்தனை 90? எத்தனை 90? ஒரு 90. எஸ் மேம். இப்ப பேனா கொடு அப்படின்னு சொன்னா ஒரு பேனான்னு அர்த்தம். ஒருன்னு வரைக்கும் சொல்ல மாட்டோம் நம்ம நிறைய இடத்துல. அந்த பேனாவை கொடு, ஒரு பேனாவை எடுத்து கொடுப்போம். ஆமாவா? இதே 3 பேனா கொடு அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம். 1ன்னு வரும்போது யாருமே சொல்ல மாட்டோம். சரி வா, இப்ப இங்க என்ன வருது? 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா இது வந்து என்ன ஆங்கிள்? ஸ்ட்ரைட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள். இது வட்டமா போனாதான் கம்ப்ளீட் ஆங்கிள். அது ஸ்ட்ரைட் ஆங்கிள். இது 180. எத்தனை 90? மேம் 2 90 மேம். 2 90 குறிச்சுக்கோங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 2ன்றது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். 1ன்றது என்ன நம்பர்? ஆட் நம்பர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இங்க என்ன வரும்? இது ஒரு 90 போச்சு, இங்க 2 90 போயிடுச்சு. இங்க என்ன வரும்? 3 90. வெரி குட். 3 90 எவ்வளவு? 270. கரெக்ட். 3 9s are 27. 270 மைனஸ் தீட்டா. யா, சூப்பர். அடுத்து 360. வெரி குட். 360 மைனஸ் தீட்டா. இவ்வளவுதான். அங்க தீட்டாவை கழிப்பாங்க. அங்க ஒரு தீட்டா செயல்படும், அதை சப் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். அதனால அது போட்டிருக்காங்க, மைனஸ் கழிக்கிறாங்க. சரியா? பிளஸ் வராது, மைனஸ் தான் வரும். பிளஸ் எப்ப வரும்னு சொல்றேன். இதுலயே மாத்தமா இப்ப சொல்லி தர போறோம். மாற்றமா அதுல வரும். இங்க என்ன இருக்கு? 360 மைனஸ் தீட்டா. இங்க ஒரு தீட்டா இருக்கும். இது இங்க போய் கம்ப்ளீட் ஆகி முடியும்.
முடியும் போது இங்க என்ன தெரியுமா வரும்? 360 பிளஸ் தீட்டா. சரி, இங்க வர்றப்ப இது என்ன வரும்? இது இங்க வரும். அப்ப என்ன வரும்? 90 plus theta. பிளஸ் தீட்டா. இது 180 இங்கிட்டு வரும்போது என்ன வரும்? 180 plus theta. 190 180 பிளஸ் தீட்டா. 270 plus theta. 270 பிளஸ் தீட்டா. அதுவும் வரும். நல்ல தெளிவா புடிச்சுக்கணும். எது மைனஸ் எது பிளஸ்ன்னு புடிச்சுக்கணும். புரியுதா? Okay, ma'am. எஸ் மேம். இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் சொல்ற ஆல் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் தான் புரியும். ஓகே மேம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம கொண்டு போகணும். இப்ப நான் உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லுவேன். அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் கேக்குறேன், பாத்துக்கலாம். சரியா? கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்றேன். ஒரு 5-6 நிமிஷம் பிரிக்கிறதுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு நம்ம குவாட்ரண்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அதுல பாயிண்ட் ஆஃப் பிளாட் பண்றதை பார்த்திருக்கோம். ஆங்கிள் பேஸ்ல எப்படி குவாட்ரண்ட்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? எஸ் மேம். ஓகே, வாங்க. நல்லா ஈஸியா இருக்கும்பா. நீங்க 11th இது 10th இது 9th இது 7th அப்படிலாம் பார்க்காதீங்க. மேக்ஸ் அவ்வளவுதான். மேக்ஸ் ஓகே மேம். ஆமா, காமனா பாருங்க. நான் சின்ன பிள்ளை தானே, எனக்கு இது தெரிஞ்சுக்கோ. தெரியலன்னா கேளு. இப்ப அஃப்ரீன் பாப்பாலாம் 4th தான் படிக்கிறாங்க. அவங்க திருப்பி அவங்க சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுச்சான்னு கேட்டா கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுச்சான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பிளஸ் சொல்லி தர மாட்டேன். சொல்லித்தராம இதோட முடிச்சிருப்பேன். அப்ப நீ இதை ஃபுல்லா அடிச்சுட்டு இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாரு. உனக்கு ஒரு ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க அதை நீங்க கரெக்ட் பண்ணுவ பாரு. இங்க பாரு, 10 tan 120 என்ன போட்டிருக்கேன் மேம்? Tan tan 120. இப்ப நான் வந்து 120 இருக்குல்ல, எஸ் மேம். அத வந்து 90 பிளஸ்ல எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 180 மைனஸ்ல எழுதுனா எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். எது வந்து 90 பிளஸ் என்ன வரும்? எனக்குள்ள என்ன வரும்? 10 யோசிச்சு சொல்லு. degree. 180 30. ஆ 30. வெரி குட், வெரி குட். இங்க இந்த கொஸ்டின்ல என்னமா வரும்? 180ல எதை சப் பண்ணா 120 வரும்? சொல்லு சொல்லு. 60. வெரி குட். யாரு சொன்னது? சூப்பர். 60 சரியான விடை. மேம் என்னம்மா? நீங்க என்ன क्वेश्चन கேக்கீங்கன்னு எனக்கு புரியல மேம். 90ல எதை ஆட் பண்ணா 120? ம், 30. வெரி குட். அது மாதிரி 180ல எதை சப் பண்ணா 120? 60. இப்ப உன்கிட்ட 180 ரூபா இருக்கு பாப்பா. ஓகே மேம். நீ எவ்வளவு செலவு பண்ணிட்டா உனக்கிட்ட 120 ரூபா வரும்? 1 minute. மிஸ்ஸுக்கு எவ்வளவு கொடுத்தேன்னா உனக்கு 120 கிடைக்கும். எங்கேயோ கடைக்கு போயிருக்க, உங்ககிட்ட 180 ருபீஸ் இருக்குது. நீ கடைக்கு போயிட்டு மீதி வர்றப்போ உங்க அம்மா கிட்ட 120 தான் கொடுக்குற. நீ எவ்வளவு செலவு பண்ண? 160. 60. வெறும் 60 தான்டா நீ செலவு பண்ண. இங்க பாரு, 180 இருக்கா? 60 பண்ணப்ப கரெக்டா? எஸ் மேம். 60 மேம். நீ 60 ரூபா தான் செலவு பண்ணிருக்க. அதே 90ல எதை ஆட் பண்ணா உனக்கு 120னா 30 ருபீஸ். ஆமா. இந்த 90 பிளஸ் 30யும் 180 மைனஸ் 60யும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்காங்க? போய் பார்த்துட்டு வரங்க.
இவங்க 2 பேரும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்காங்க யாராவது சொல்லுங்க. 90 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அப்புறம் 180 வந்து தேர்ட் குவாட்ரண்ட் மேம். 90 பிளஸ் Second quadrant. என்ன 90 பிளஸ் இல்ல யாருக்கா 1 and 2. 2ல இருக்கும். நீங்க செகண்ட் குவாட்ரண்ட் மேம். 90 பிளஸ் வெரி குட் 2ல இருக்கோம். நீங்க நல்லா கவனிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பைய தான் சொல்லி தர்றேன். கவனிங்க பாருங்க. சூப்பரா சொன்னீங்க. சொல்லுங்க இப்ப எங்க இருக்கோம்? செகண்ட் குவாட்ரண்ட் மேம். 90 பிளஸ் 90 பிளஸும் செகண்ட் தான்பா. 180 மைனஸும் செகண்ட் குவாட்ரண்ட். இது சேம் குவாட்ரண்ட்ல இருக்கோம்ப்பா. ஓகேவா? இந்த ஒரு கணக்க நாளைக்கு ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சென்டம்ன்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா குவாட்ரண்ட் பார்த்தோம். குவாட்ரண்ட்ல பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தோம். ஆரிஜின்னா என்னன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆங்கிள் பேஸ்ட்ல நம்ம அழகா குவாட்ரண்ட்டை நம்ம அழகா ஸ்பிளிட் அவுட் பண்ணோம். அது போக இன்னைக்கு எந்த குவாட்ரண்ட்ல என்ன ஆங்கிள் இருக்குன்றதுக்காக ஒரு கணக்கு போட்டு காமிச்சோம். ரொம்ப அழகா கவனிச்சிங்க, சூப்பரா கவனிச்சிங்க. நேத்து கொடுத்த நான் அந்த டேபிளர் காலமும் ஒரு மிக்கி மவுஸ் வரைஞ்சும் ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை நீங்க மெமரைஸ் பண்ணாம வந்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த கேள்வியை பாக்குறதுக்காக போய் நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். குட் நைட் மேம். குட் நைட் மேம். குட் நைட் மேம். தேங்க்யூ.